Hi, I'm Loki. I'm Loki. உங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. அதிகபட்சம் என்ன சொல்லிட போகிறாங்க, முடியாது. பார்க்குறவங்க நினைக்கல, என்னடா ஊரில் இருக்க மொத்த நல்ல மனசுக்காரனும் கண்ணுக்கு தெரியுது. பார்க்குற பொண்ணுங்க வந்து மனசில் வந்து ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க. நோவா நார்டிஸ்க் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். அவங்க மேக்ஸிமம் உங்களை டெஸ்ட் பண்ணுறது வந்து இங்கே டெக்னிக்கலை விட உங்களோட நீங்கள் எவ்வளோ வந்து டீமோட மெர்ஜ் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க, ஹவு ஜோவியல் வரும், உங்கள் கேரக்டருக்கு ஒரு ஹெவி வெயிட்டேஜ் இருக்கும்னு சொல்லலாம். எப்போ ஒரு டேனிஷாலோ ஒரு இன்டர்நேஷ்னலோ சர்க்காஸ்டிக்காக ஜோக் அடிக்கிறாங்கன்னா தே ஆல்ரெடி டுக் யூ இன்டு த ட்ரைப். அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. உங்கள் ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் பிளான் ஃபார் லாட் ஆஃப் ஸ்டஃப். எப்படி வந்து உங்களோட ஃபினான்சஸை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு, என்ன மாதிரிலாம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு பற்றி பேசுவோம். ஸோ முதல்ல உங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? மேஜர் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா ஹவுசிங். ஸோ அதனால் வந்து நான் வந்து சீப்பர் ஹவுசிங் போனேன். காலன்போக்லேயே இப்போதைக்கு சீப்பாக இருக்கிறது வந்து அந்த 3 ஷேரிங் அப்பார்ட்மெண்ட் தான். 3 ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் 3 பெட்ரூம் இருக்கும், கிச்சன் பாத்ரூம், அது வந்து ஷேர்டு. ஓகே. ஓ ஆமாம். அதில் எவ்வளோ பேர் தங்குவாங்க? ஒவ்வொரு பெட்ரூமுக்கு ஒரு ஆள். ஓகே ஓகே. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், 3 பெட்ரூம்ஸு, ஒரு கிச்சனு, பாத்ரூமு. ஸோ ஈச் பெட்ரூம் ஃபார் ஈச் பர்சன் அண்ட் கிச்சன் பாத்ரூமும் ஷேர்டு. எவ்வளோ செலவாகுது? ஒரு ஆளுக்கு 3500, இப்போ 3600 க்ரோனஸ் வருது அந்த ஷேர்டு அப்பார்ட்மெண்ட்டில். இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங்கா இல்லை? ஒய்ஃபைலாம் கிடையாது, பட் ரெண்ட், வாட்டர் கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்த்து, கேஸ் எல்லாமே சேர்த்து. ஓகே. ஸோ இது மாதம். சரி, இது வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் இது என்னோட மேஜர் காஸ்ட்டை கட் பண்ணிருச்சு. ரெண்டாவது வந்து இங்கே ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, மேக்ஸிமம் ஹவுசிங்ஸ் வந்து அன்ஃபர்னிஷ்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நான் மேஜராக கட் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, இங்கே வந்து வாங்குகிற பொருட்கள்லாம் வந்து எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்போ, அப்போது எனக்கு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அந்த ஊரில் படிக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது, ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று இருக்குது, அதில் வந்து இன்வைட் ஒன்லி மாதிரி அவங்க என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்படி அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வந்து எனக்கு அங்கே இருக்கிறவங்க முக்கியமாக சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னென்னா, இங்கே வந்து அவங்க மேக்ஸிமம் என்ன ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதால தான் அது கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை அதிகபட்சம் என்ன சொல்லிட போகிறாங்க, முடியாது, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த இது வந்து என்ன ரொம்ப புஷ் பண்ணி, ஏன்னா நானுமே வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் யாரும் கொடுப்பாங்களா, அந்த ஐடியாலாம் எனக்கு கிடையாது. இங்கே கோப்பனேகனில் வந்து எல்லா டாம்ஸ்லேயுமே வந்து கீழே வந்து கேர் அண்ட் ஷேரிங்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அவங்க முடிச்சுட்டு போகிறவங்க வந்து அவங்க பொருளை விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கேயுமே ஃப்ரீயாக நிறைய ஸ்டஃப் கொடுப்பாங்க, நம்ம மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி குரூப் இருக்குது, அதில் வந்து கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணாததை வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அதில் நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டேன். அந்த மாதிரி நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன், இந்தியாவிலேருந்து. நீங்கள் வந்து காலன்போக்கு மாஸ்டர்ஸ் படிக்க வரேன். நான் ஒரு அன்ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்டு எடுத்திருக்கேன், ஒரு பெட்ரூமு. அதுக்கு வந்து எனக்கு பேசிக் நெசசிட்டிஸ்க்கு பொருள் தேவைப்படுது அப்படின்னு போடும்போது, அதில் வந்து ரொம்ப சில நல்லவங்க வந்து எனக்கு கனெக்ட் ஆனாங்க. அதில் ஒருத்தங்க வந்து சைக்கிள் கொடுத்தாங்க, ஒருத்தர் டோனின்னு சொல்லி ஸ்வீடன்லேருந்து, அவர் எனக்கு பெட்டு கொடுத்தாரு. எல்லாம் நல்ல மனசுக்காரங்களாக இருக்காங்க. நல்ல மனசுக்கார அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பார்க்குறவங்க நினைக்கல, என்னடா ஊரில் இருக்க மொத்த நல்ல மனசுக்காரனும் கண்ணுக்கு தெரியுது. நல்ல விஷயங்கள் நடந்தது. நான் அதனால தான் சொன்னேன். ஏன்னா என்னோட நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணவங்க இருக்காங்க, பட் என்னோட கனெக்ஷன்ஸ் மூலியமாவோ நான் பண்ண நெட்வொர்க்கிங் மூலியமாவோ ஒரு 4 நல்லவங்க எனக்கு தெரிஞ்சாங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ பேசிக்கலி அந்த ஃப்ரீ ஆஃப் ஸ்டஃப்பில் வந்து உங்களுக்கு எனக்கு பெரிய பெனிஃபிட் இருந்திருக்கு. டேபிள்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எனக்கு கிடைச்சது. இப்போ இது வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்திருக்கு. இப்போ இது எதுவுமே கிடைக்காம ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, இதெல்லாமே இருக்குது அமெனிட்டிஸு, அதுக்கு எவ்வளோ செலவு ஆகும்? நீங்கள் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூமாக இருக்குது, இது வாங்காமல் அவங்க எவ்வளோ மாதத்துக்கு அவங்க ரெண்டபிள், அது அதிகமாக இருக்கும் ஆப்வியஸ்லி. எவ்வளோ இருக்கும் ரஃபாக உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ரஃபாக? காலன்போக்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு எனக்கு அப்போ ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரில, பட் ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் 6000 க்ரோனஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டபுள். ஆமாம், அது வந்து ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ், சிங்கிள் ரூம். ஆமாம், நீங்கள் யார் கூட ஷேர் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து ஒரு தனி வீடு மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இட் கேன் கோ ஃப்ரம் 10,000 க்ரோனஸ்லேருந்து 15,000 க்ரோனஸ் வரைக்கும் போகலாம். ஓகே.
ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து பெட்ரூம் தனியாக இருக்காது, ஒரே ஒரு லிவிங் ரூம், ஒரு அட்டாச்சு கிச்சன், பாத்ரூம் இருக்கும். ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ன்றது அதுதான் கான்செப்ட். ஆமாம். ஆனால் அதில் வந்து ஒரு கப்புள்ஸ் மாதிரி இருக்க முடியுமா, இல்லை சிங்கிள் மட்டும் தான் இருக்க முடியுமா? கப்புள்ஸ் மாதிரி இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். 2 பேர் இருக்கலாம். 2 பேர் இருக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிற வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொன்னீங்கல்ல, அது நார்மல் அப்பார்ட்மெண்ட், சிங்கிள் பெட்ரூம் அண்ட் லிவிங் ரூம் அப்பார்ட்மெண்ட், அதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் சொன்னீங்க? 10 to 12. அதுக்கு ஒரு சிங்கிள் அப்பார்ட்மெண்ட் வீடு மாதிரி அந்த மாதிரி கான்செப்டில் தனியாக போவாங்கன்னா 10,000 to 15,000 க்ரோனஸ் இப்போ கேலன்பர்க் இருக்கிற நிலைமையில். ஸோ நீங்கள் எடுத்திருக்க அந்த 3000 க்ரோனா வந்து உங்களுக்கு அக்காமடேஷனுக்கு செலவாகுது. ஆமாம், 3,500. ஆமாம், இதில் இருந்து உங்களுக்கு வேறு என்னென்ன செலவெலாம் இருக்குது? எனக்கு வந்து க்ரோசரிஸ்க்கு வந்து ஒரு 1000 க்ரோனஸ் செலவாகுது மாதத்துக்கு. ஒரு வாரத்துக்கு 200 க்ரோனஸ். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்த 3 மாதத்துலேயே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் அதான் அந்த குவில்லிங் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 50 க்ரோனர் இருக்கா, அதுதான் நான் அதிகபட்சமாக வாங்கினது வெளியே. ஸோ அது போக மீதி இருக்க எல்லாமே நான் சமைக்கிறதுனால நான் நல்லா சமைப்பேன். ஸோ எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. ஓகே, வா, என்னென்ன சமைப்பீங்க? பிரியாணி நல்லா செய்வேன், காரக்குழம்பு, அப்புறம் சைனீஸ்லாம் இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பார்க்குற பொண்ணுங்க வந்து மனசில் வந்து ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க. பொண்ணு பார்க்குறது ஈஸியாக, என்னோட சர்வைவலுக்காக கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். சர்வைவல் சுற்றிட்டாங்க. இல்லை பார்க்குறவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகே, இல்லை பொறுப்பான பையனாக இருக்கான்ற மாதிரி. ஓகே, ஸோ சமையல் ஆக்சுவலாக ரொம்ப 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 முக்கியமான ஸ்கில். சர்வைவல் பார்த்தா கேட்பாங்க, வீட்டில் இருக்கும்போது நீ ஏன்டா சமைக்கலன்னு. அப்போ தேவைப்படலை, இப்போ தேவை வந்திருக்கு. பட் எங்கள் அப்பா அம்மா இன்னமும் திட்டுறாங்க, ஏன் சமைக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி. நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன். தேவை இல்லாமலாம் இல்லை, இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும்போது சமைக்கிறது ஒரு பெரிய ப்ரையாரிட்டே இல்லை. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அந்த ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு வந்த புதுசில் இங்கே சாப்பாடுனா எனக்கு சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் ஏதாவது நான் செஞ்சு சாப்பிட அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் நான் அதனால தான் இப்போ வரைக்குமே ரொம்ப வீட்டை மிஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் செய்கிற பொருளே வந்து வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? என்னன்னா நான் வரும்போதே எங்கள் அம்மா வந்து மசாலா நான் இப்போ ஜனவரி வரைக்கும் யூஸ் பண்ணதுமே வந்து எல்லாமே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு பெருசாக நான் எதுவும் வாங்கலை. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் மாதிரி அரிசி இது மட்டும் தான் நான் இங்கே வாங்கினேன். மசாலாக்கள் மேக்ஸிமம் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். ப்ளஸ் இங்கே சத்யானன்னு சொல்லி இங்கே கோப்பனேங்கலில் ஒருத்தர் இருக்காரு, அவரும் எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா பழக்கமானார். அந்த அண்ணன் அவர் எனக்கு அப்பப்போ ஏதாவது கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கேலன்பர்க்கில் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க யாராவது சென்னை இந்த மாதிரி இந்தியாவுக்கு போவாங்க, அப்போ வீட்டிலேருந்து யாரையாவது போட்டு விட சொல்லி அவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியே ஓடிடும். இப்போ நீங்களே கொண்டு வரல அப்படின்னா இந்த ஊரில் லோக்கலாக இந்த மாதிரி பொருள் எல்லாமே கிடைக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கும்? ஊரில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, பாஸ்மதி ரைஸு, ஆமாம், நம்ம பச்சரிசி கூட கிடைக்குமா இங்கே? பச்சரிசி கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா நான் இது வரைக்கும் பாஸ்மதி தான் வாங்கி. பாஸ்மதி தான். ஓகே, இங்கே வந்து சோனா மசூரின்னு சொல்லுவாங்க. சோனா மசூரி, அதுதான் மேக்ஸிமம் கிடைக்கும். பச்சரிசி கிடைக்கும், பட் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மஞ்சப்பொடிலேருந்து எல்லாமே வீட்டில் வந்து கொண்டு வரலாம். இங்கேயும் மசாலாலாம் கிடைக்குது இப்போ. இங்கே எல்லாமே கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிறேன். ஆனால் காஸ்ட் வந்து நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஒரு மேஜராக நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணால் அது கூட தான் இருக்கும். இங்கே சம்பாரிச்சு இங்கே செலவழிச்சா அது நாமினல் ப்ளஸ் தான். அங்கேருந்து காசு கொண்டு வந்து இங்கே செலவழிச்சா அது எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஓகே, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கிராசரிஸ் 1000 க்ரோனஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எதாவது செலவு இருந்துச்சா உங்களுக்கு? நான் சொன்ன மாதிரி கேலன்பர்க்லேருந்து என் வீட்டிலேருந்து என்னோடய யூனிவர்சிட்டி வந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். எனக்கு ஒருத்தவங்க சைக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அது ப்ளஸ் நடந்து போகிற தூரம் தான். நான் மேக்ஸிமம் கேலன்பர்க்கே வந்து சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடலாம். எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் நான் ஒர்க்குக்கு போகிறதுமே யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஒர்க்கு. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வின்டரில் மட்டும் பஸ் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து உங்களுக்கு ஒரு 300 க்ரோனா 400 க்ரோனா ஆகுமா, 500 க்ரோனாக்குள்ளே வருமா? மோர் ஆர் லெஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே ரெண்டாமல் வருவீங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ அது எவ்வளோ வரும் உங்களுக்கு ரஃபா? இப்போது நான் இது வரைக்கும் ஒரு மந்த்லி ஒரு 1 வீக்கெண்ட் ஆர் 2 வீக்கெண்ட் வந்து சிட்டிக்கு வந்தேன்னா அப் அண்ட் டவுன் நான் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெயின் 5:50 அதை கால்குலேட் பண்ணிப்பேன். அப்படி அதுக்கடுத்து வந்து லேட் நைட்டு 10 o'clock 9 ஒரு ட்ரெயின் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப சீப் ஃபேரில் கிடைக்கும். யூத் டிக்கெட்ஸ் 29 க்ரோனஸ் 23 க்ரோனஸ்க்குலாம் கிடைக்கும். யூத் டிக்கெட்ஸ் தான் அந்த ஆப்ஷன் கரெக்டுங்களா? இன்னைக்கு இப்போ நான் வந்ததுமே வந்து 29 க்ரோனஸ் கேலன்பர்க்லேருந்து. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா ஒரு 60 க்ரோனஸ்க்குள்ளேயே எனக்கு முடிஞ்சு ஒரு ட்ரிப்பு. ஆமாம், ஒரு ட்ரிப்பு வந்துட்டே போயிடும். ஸோ ஒரு ரஃபாக ஒரு 300 க்ரோனா வச்சுப்போம்ல, 300 500 க்ரோனா ரஃபாக வச்சுக்கிறோன்னா 3100 க்ரோனா உங்களுக்கு அக்காமடேஷன்,
டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 500 ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்புறம் வந்து 4000 ப்ளஸ் சாப்பாட்டுக்கு ஒரு 1000 5000 குரோனாஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டை முடிச்சிக்க முடியும். ஆமாம். ஏன்னா நான் வந்து சைக்கிளில் போகிறேன், ஆமாம். கிளம்போக்கில் பஸ் யூஸ் பண்ணல. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் நான் வந்து சமைச்சு சாப்பிட்றேன், அது ஒன்று. அக்கேஷனலாக ட்ராவல் பண்ணுறேன். ஒகேஷ்னலாக ட்ராவல் பண்ணுறதுனால எல்லா வீக்கெண்டுமே வந்துட்டு போனால் எக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த அமௌண்ட்டை பாரி கட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்ன மாதிரிலாம் உங்களால் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து நோவோ நார்டிஸ்க் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். வீக்லி வந்து ஒரு 16 பெர்மிட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 90 ஹவர்ஸ் நான் வந்து வேலை பார்க்கலாம். 90 ஹவர்ஸ் வந்து 90 ஹவர்ஸ் வேலை பார்க்கலாம். ஒரு மந்த்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 22 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து வீக்லி 4 டேஸ் யூனிவர்சிட்டி, 2 டே ஃபுல் டேயாக இருக்கும், 2 டேஸ் வந்து ஹாஃப் டேயாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து மண்டே மார்னிங் அன்டில் ஆஃப்டர்நூன், டியூஸ்டே மார்னிங் அன்டில் வெனஸ்டே மார்னிங் அன்டில் ஆஃப்டர்நூன், ஃப்ரைடே ஃபுல் டே. ஸோ எனக்கு ஒரு 16 ஹவர்ஸ் தான் என்னால் பார்க்க முடியும் இப்போதைக்கு. 16 to 17 ஏன்னா எனக்கு அந்த ஷெட்யூல் கிடையாது. நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுனால சாட்டர்டே சண்டே நாள் வேலை பார்க்க முடியாது. ஸோ இதில் வர்ற அமௌண்ட்டே வந்து எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸுக்கு நான் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ மோரர்லெஸ் நீங்கள் வாங்குற அந்த பார்ட் டைம் சேலரி வச்சு நீங்கள் உங்களோட அகாமடேஷன் மொத்தமாக உங்களோட ரன்னிங் காஸ்ட், ஆப்ரேஷன் காஸ்ட் என் கேஸில் என்னால் பார்த்துக்க முடியுது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோட்டல்ஸ்லேயோ அங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பே கொஞ்சம் கம்பெனியோட கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமான ஹவர்ஸ் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து 90 ஹவர்ஸ் பர் மந்த் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 6000-7000 குரோனா கிடைக்குமா? இல்லை என்ன ரஃபாக வந்து கூடயே கிடைக்கும். ஓகே. இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு 150 to 170 குரோனஸ் பெர் ஹவர்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ரஃபாக ஒரு 10,000. ஸோ 9,000 to 10,000 குரோனாஸ் பர் மந்த் 90 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஆஃப்டர் டேக்ஸஸ். அதுவும் இல்லாமல் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டென்மார்க்கில் வந்து நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20,000 குரோனஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிற காசில். ஒரு வருஷத்தில் 20,000 குரோனஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அது எப்படி அது கணக்கு? அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நினைக்கிறேன் இந்தியாவுக்கும் டென்மார்க்குக்கும். இல்லை அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 10,000 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 120,000 நீங்கள் சும்மா ஏர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கணக்கா? ஆனால் அதில் எப்படி 20,000 அது வந்து எப்படி எனக்கு புரியல. உங்களுக்கே தெரியும் டென்மார்க் டேக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எனக்குமே அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ டேனிஷ் சிஸ்டத்து டேக்ஸ் சிஸ்டத்தில் வந்து இப்போ எனக்கு வந்து மந்த்லி வந்து இவ்வளவு வந்து என்னோட பேசிக் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் இருக்கும். ப்ளஸ் அதோட வந்து ஒரு குறுகிய அமௌண்ட் ஆட் ஆகும். ஒரு 1,500 2,000 ஆட் ஆகி இந்த 20,000 வந்து 10 months 12 monthஸாக பிரிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது வந்து அக்டோபரில். ஓகே. ஸோ எனக்கு இந்த 3 மாதம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணி எனக்கு இது வரைக்கும் பே ஸ்லிப்ஸ் தெரில. ஸோ எனக்கு லாஸ்ட் இயரில் மட்டும் அந்த பெனிஃபிட் கிடச்சிது. ஓகே. ஸோ இயர்லி அது ஒரு சம் கன்செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் ஒன்று ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே இருக்குது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரியாலிட்டி என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ சீன் எப்படின்னா ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நீங்கள் எப்படி ஜாப் வாங்கினீங்க அதை சொல்லுங்கள். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளஸ் எனக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னென்னா கேலன்பர்க்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனு. ஓகே. நோவோ நார்டிஸ்கோட மேனுஃபேக்சரிங் சைட் அங்கே தான் இருக்குது. நோவோ நார்டிஸ்க் இன்ஜினியரிங் வந்து அங்கே தான் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் நிறைய பயோடெக் அண்டு அதர் பயோசொல்யூஷன் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே அப்ரோச் பண்ணியிருக்கேன். லிங்க்டின்ல எல்லா மேனேஜருக்கும் மெயில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அது வந்து ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டி மாதிரி, ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ளஸ் பீப்புள்ன்ற மாதிரி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேர்ட் பை வேர்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் பீப்புள்கிட்ட ரீச் பண்ணும்போது அப்போ எனக்கு என் சர்க்கிள் மூலிமா தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கடுத்து நான் அப்ளை பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சு நான் வந்து ஆன்போர்ட் ஆனேன். அதுக்கு குறிப்பிட்ட டைம் ஆயிருக்கும்ல ஒரு நீங்கள் அப்ளை பண்ணி அது உங்களுக்கு அக்ரிமெண்ட் வரதுக்கு அது எவ்வளோ நாள்? ஒரு 15 days ஆச்சு. ஓகே. இப்போ இந்த நோவோ நார்டிஸ்கில் இருக்கிற என்என்இல இருக்கிற மேனேஜர் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்களா இல்லை எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? ஆமாம், அவர் வந்து எனக்கு வந்து ஃபோன் காலில் பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் ஒரு மேக்ஸிமம் எல்லா இன்டர்வியூ ப்ராசஸோ கான்வர்சேஷன்ஸுமே வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி அவங்க மேக்ஸிமம் உங்களை டெஸ்ட் பண்ணுறது வந்து இங்கே டெக்னிக்கலை விட உங்களோட கேரக்டர் அண்டு நீங்கள் எவ்வளோ வந்து டீமோட மெர்ஜ் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க, ஹவு ஜோவியல் வரும், உங்கள் கேரக்டருக்கு ஒரு ஹெவி வெயிட்டேஜ் இருக்கும்னு சொல்லலாம்.
கம்பெனிஸை பொறுத்த ஸோ வரைக்கும். உங்களோட கம்யூனிகேஷன், பர்சனாலிட்டி, கேரக்டர்ஸ் Yeah. பற்றிலாம் வந்து அசஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் ரெஸ்யூமே பார்த்து அவங்க செலக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பர்சனாலிட்டி பார்த்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களா? இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஃபேன்சி ரெஸ்யூமேஸ் இருக்குது, ஃபேன்டாஸ்டிக்காக எழுதியிருப்பாங்க, அதில் வந்து இருக்கிற கதை எல்லாமே அதில் தான் இருக்கும், அதை பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு இருக்கும். ஆனால் வாட் மேக்ஸ் அ ப்ரொஃபைல் அவுட்ஸ்டாண்டிங்? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணீங்க? ரெஸ்யூமேல ஃபோக்கஸ் பண்ணீங்களா, சிவியில் ஃபோக்கஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு சர்டைன் கவர் லெட்டர் எழுதிருந்தீங்களா? இது 2 வகையாக சொல்லலாம். இதை நான் சொன்னது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட கெரியர் போர்ட்டல் அப்படி இல்லைன்னா ஒரு பைப்லைன்ஸ்னு இங்கே சொல்லுவாங்க, அதில் வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை போட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்போ ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குதோ அப்போ அந்த பைப்லைன்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் ரெஸ்யூம்ஸை வந்து பீரியாடிக்காக கலெக்ட் பண்ணி அதிலிருந்து பார்த்து யார் சூட்டபிள் கேண்டிடேட்டோ அவங்கள இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. பட் இங்கே என் கேஸில் நடந்தது என்னென்னா, நான் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத தெரிய வந்தது. ஸோ நான் என்னோட சிவியை அனுப்புனேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு சிவிஸை விட அவங்க மேக்ஸிமம் சிவின்றது ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். சிவின்றது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் டு த இன்டர்வியூ மட்டும்தான். அங்கே நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை எப்படி காட்டுறீங்க, ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச சிவிலையுமே அவங்க பெருசாக பார்க்குறது என்னென்னா, எவ்வளவு டீம் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதை அசஸ் பண்ணுறதே வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஆளுன்றது தான். உங்களால் ஒரு டீமோட இன்டெகிரேட் ஆக முடியுமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அதோட பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும், அவங்க சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது மிகப்பெரிய பாயிண்ட் ஆக்சுவலாக. அதை அவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறதா நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன். சரி, உங்களுக்கான இந்த ஃபீல்டில் பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்துச்சா நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி? நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, பட் அது வந்து ரிலேட்டட் டு த ஃபீல்டு அப்படியா? இப்போ நான் வேலை பார்க்குறது வந்து இன்ஜினியரிங்கில் QAல வேலை பார்க்குறேன். ஸோ இது வந்து டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி ஸ்டஃப் தான். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சேல்ஸ் ப்ளஸ் ரிசர்ச்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ். சேம் டொமைன் அது, டொமைன் தான் அது, ஃபார்மசூட்டிக்கல் பில்டிங். ஸோ எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு லைஃப் சயின்ஸ் செக்டாரில் தான். அதை பற்றி அவங்க ஏதாவது கேள்விலாம் கேட்டாங்களா ரெக்ரூட்மெண்ட்டில்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ஸுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக டொமைன் நாலேஜ் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் எண்ட் ஆஃப் த டே என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறது தான் அந்த ஸ்கில்ஸ் அங்கே. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் பார்க்குறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை உங்களால் செஞ்சு முடிக்க முடியுமா, ப்ளஸ் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு டேக் லேர்ன் அண்ட் டேக் த ரிஸ்க் அண்ட் ஃபிகர் அவுட். ஸோ அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் யூர் வில்லிங் டு புட் தேர் அவுட் அண்ட் தென் ட்ரை டு லேர்ன் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ்னால் கண்ண மூடி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் ஆல்சோ லைக் மேட்டர் ஆஃப் புட்டிங் தி எஃபர்ட். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அதுக்கு கம்பீட் பண்ணுறாங்கன்றதும் மேஜர் ஃபேக்ட். ஏன்னா நான் வந்து கேலன்போர்கில் இருக்கேன். ஆமாம். ஸோ கேலன்போர்கில் வந்து கம்பேர்ட் டு கோப்பனேகன் த காம்படிஷன் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லைட்லி ஸ்மாலர்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த ஒரு ஏரியாவில் அங்கே ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஊருக்கு அது அதிகம் தான். ஆமாம். பட் நம்ம இப்போ பார்க்குற லார்ஜர் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இவ்வளவு ஈஸியானா அது கோப்பனேகனில் அந்த நிலைமை கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸ்டில் அப்ளைங். ஸோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா ஹோல் ஆஃப் இங்கே கோப்பனேகன் மற்றும் சுற்றி இருக்க நார்த் ஆஃப் டென்மார்க் கூட எல்லா இடத்துலேருந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஜாபுக்கே கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 அப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ இட்ஸ் குவைட் காம்படிட்டிவ். அதுக்கு தான் நான் சொன்னேன் நெட்வொர்க் பில்ட் பண்ணுன்றது சொன்னது. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரெஃபரல் கொடுத்தேன், இதெல்லாம் வந்து உங்கள் சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி தான். ப்ளஸ் இன்னொரு மெயின் டிப்ஸ் என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு நான் சொல்லி. அதாவது அவன் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண உடனே வந்து எப்போவுமே வந்து அது கீழே வந்து அந்த ரெக்ரூட்டரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஜாபோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஒரு அப்ரோச் பண்ணணும் உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா அதில் ஒரு 5 பேர் 10 பேர் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 பேருக்கு வந்து கிடைக்க ஹையர் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஜென்யூனாக என்னோட இன்ட்ரெஸ்ட்டு அந்த மேனேஜருக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன். ப்ளஸ் நான் டைம் எடுத்து அதேமாதிரி அந்த ஜாப் ரோல்ஸ்லையோ இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையோ எனக்கு இருக்கிற டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த ரோல் மேலே நான் ஜென்யூனாக கேர் பண்ணுறேன். இது என்ன கொடுக்கும்னா, நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 10ல் 11வது ஜாபாக இது இல்லாமல் இந்த ஜாப் உங்களுக்கு தேவை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. இப்போ இது வேலை கிடச்சிச்சு, உள்ளே வந்துட்டீங்க டீமுக்குள்ளே. பட் டீம் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்,
டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் குரூப்ஸ். உங்கள் டீம் எவ்வளோ டைவர்ஸாக இருந்துச்சு? ஃபுல்லாக டேனிஷ் ஆளுங்களா இல்லை இன்டர்நேஷ்னலாக எப்படி இருந்துச்சு? எங்கள் டீம் வந்து குவைட் டைவர்சிஃபைடு தான். இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஒரு 3 to 4 people இந்தியன்ஸ், ப்ளஸ் ஐரிஷ் பீப்புள் அண்ட் டேனிஷ் பீப்புள். ஸோ இட்ஸ் குவைட் டைவர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். உங்கள் வைப் எப்படி இருக்கும்? தமிழில் கேட்கணும்னா அங்கே எப்படி மஜாவாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் மூவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஒரு வைப்பாக தான் இருக்கும். என் டீம் கொஞ்சம் குவைட் குட் தான். சீரியஸாக இருப்பாங்களா இல்லை ஜோக் அடிச்சுட்டு ஃபன்னாக இருப்பாங்களா? இல்லை ஜோக் அடிச்சுட்டு ரொம்ப ஜோவியலாக தான் இருப்பாங்க. நம்ம சீரியஸாக இருந்தால் தான் அவங்க ஃபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆகும். அவங்க சொல்கிற சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சர்காஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி. ஆமாம், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நக்கல்னா வந்து அவங்க காமெடியை எனக்கு ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் நாள் ஆச்சு. அதாவது போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அவன் மாட்டுக்கு. எதில் பார்த்தாலும் காமெடி அடிச்சுட்டே இருப்பான். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், சடக்குன்னு காமெடி அடிப்பான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ நான் மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட எதாவது கேட்க போய் முதல் சாப்பிட்டு வாடா, சாப்பிட்றத விட இது என்ன போ அப்படின்றது. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம், ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸோட முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த ஈவினிங் போகும்போது டாஸ்க் கொடுக்குற டாஸ்க்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்லை எப்படி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒர்க்கில்? ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு டாஸ்க்கு அப்படிலாம் கிடையாது. என் மேனேஜர் போய் என்னை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விட்டாரு. அதாவது இவன் இந்த பையன் இருக்கான், போய் வேலையை கற்றுக்கோ அப்படின்னாரு. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஜினியர்ட்டையும், இனிஷியலாக ஒரு ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட்டு நான் அப்படி தான் பண்ணேன். போய் ஒவ்வொரு இன்ஜினியர்ட்டையும் போய் அப்ரோச் பண்ணுவேன். அந்த மாதிரி லோகேஷன் மாதிரி ஸ்டூடெண்ட் அசிஸ்டண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் லோக்கி இங்கே இப்போ தான் வந்திருக்கேன், உங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் இருந்தால் கொடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஒரு 1-2 மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் நிறைய ரீடிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஆன்போர்டிங் அப்போ நிறைய ரீடிங்ஸ், இந்த மாதிரி பேசிக் டாஸ்க்லாம் இருக்கும். கடுப்பாக இருந்துச்சா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? கடுப்புலாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு இடத்துல கொண்டு எங்கே பார்த்தாலும் ஒரே பிரம்மாண்டமாக இருக்கும். என்னடா அது பெருசாக இருக்குது, என்னடா ஒரே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எதை பார்த்தாலும் புதுசாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. என்னடா புதுசாக எதோ பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி ஒவ்வொரு இன்ஜினியராக போய் கேட்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க்கை ஏற்கனவே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் புதுசாக வர்ற ஆள், எனக்கு அவங்க பார்ட் ஆஃப் த ஒர்க்கை எனக்கு கொடுக்கணுன்னா எனக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ புரியணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அது முடிஞ்சப்பறம் நான் அவங்க கூட கொஞ்சம் கம்பேட்டபிள் ஆனதுக்கப்புறம், எனக்கு ப்ராசஸ்லாம் புரிஞ்சதுக்கப்புறம், இப்போ வந்து நான் அவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே என் டெஸ்க்கு வேலை வந்துடுது. நீ சும்மா தான் எனக்கு பற்றா போடா, அந்த மாதிரி ஆயிடுது இப்போ. ஸோ இப்போ கொஞ்சம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் நீ சொல்கிறது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியுது. ஆமாம், உங்ககிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐ திங்க் தே ட்ரஸ்ட் யூ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கல்ச்சுரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போ ஒரு டேனிஷாலோ ஒரு இன்டர்நேஷ்னலோ சர்காஸ்டிக்காக ஜோக் அடிக்கிறாங்கன்னா தே ஆல்ரெடி டுக் யூ இன்டு தேர் ட்ரைப். அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவங்க வந்து தைரியமாக அதை அந்த போட்டு தாக்கிட்டு போவாங்கன்றது. ஐ திங்க் தட் இஸ் அ குட் சைன். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களை வச்சு செய்கிறாங்களா இல்லை ஹவு டு தே லைக் எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ஜாயிங்காக இருக்கா ஒர்க் பண்ணும்போது? பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து மற்ற இடத்துல எப்படின்னு தெரில, பட் என்னென்னியை பொறுத்த வரைக்கும், நோடிஸ்கை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களை மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஜோவியலாக வச்சுக்கவும், உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தான் வந்து அவங்க மேக்ஸிமம் பார்ப்பாங்க. மேனேஜர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட காலேஜ் டைமிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க் டைமிங்ஸ். அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சீசன்ஸ்லாம் நான் வந்து எல்லா வாரம்லாம் 16 hours பார்க்க மாட்டேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் எனக்கு எக்ஸாம் நடந்தது, அப்போ நான் வெறும் 12 hours நம்ம தான் பார்த்தேன். ஸோ எக்ஸாம்ஸ் முடிகிற நேரம், ஸோ எனக்கு அதுக்கு நேரம் கொஞ்சம் தேவைப்படுது எக்ஸாம்ஸுக்கு. ஸோ அந்த நேரத்துலலாம் அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, நீ அங்கே எடுத்துக்கலாம். ஸோ அது நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ப்ளஸ் வேலையெல்லாம் வந்து இப்போ என்னால் வந்து இத்தனை மணி நேரத்தில் இவ்வளோ தான் பார்க்க முடியும் அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னால் நோ சொல்ல முடியும். அதை நான் ஒரு பிக்கெஸ்ட்டு அட்வான்டேஜாக எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு சாதாரண எம்ப்ளாயராகவோ இங்கே என்ன பார்க்குறேன்னா, என்னால் ஒரு விஷயம் முடியலை அப்படின்னா முடியலைன்னு என்னால் சொல்ல முடியுது. அவங்க அதே மாதிரி அப்பப்போ வந்து ஸ்ட்ரெஸ் மீட்டிங் வைப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ கம்யூனிகேஷன் ஆகுது. என் மேனேஜர் ஒன்ஸ் இன் ஒயில் எனக்கு செக் பண்ணுறாரு, நீ ஓகேவா, அந்த ஒர்க் உனக்கு பிடிச்சிருக்கா, எப்படி என்ன. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. ரொம்ப கேர் பண்ணி கேட்குறானுங்க, யாரா நீ தங்கம் வாங்க சொல்லும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்பவே புதுசாக இருக்குது எனக்குமே. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே பெஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஒரு ஹனிமூன் ஃபேஸ் அப்படிதான் இருக்கும். அது வேணா உண்மையாக இருக்கலாம். இல்லை உண்மையிலே சொல்கிறேன். நான் 6 வருஷமாக இங்கே இருக்கிறேன்.
ஹனிமூன் பேஸ் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளாக ஹனிமூன் கொண்டாடுறீங்க. இல்லை நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நோ நாடஸ்க்குன்னு இல்லை, பெரிய கம்பெனிஸில் வந்து ஒரு மேண்டேட்ரி திங் என்னன்னா வந்து எம்ப்ளாயி வெல்பீயிங். நீங்கள் வந்து ஏன் உள்ளே வந்தீங்கன்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். அது ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், பீப்புளாக இருக்கலாம், பர்டிகுலர் இஷ்யூ இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸோட இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து அவங்க ஒரு ஒன் ஆஃப் த கீ க்ரைட்டீரியாஸாக வச்சுருக்காங்க. அண்ட் ஐம் ஹாப்பி தட் யூ சே தட் வே. உங்களை கேர் பண்ணுறதோ ட்ரீட் பண்ணுறதோ அது வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம ஒரு ஒரு லக்ஸரியாக தான் பார்க்க முடியும். அது எல்லா கம்பெனிஸும் கிடையாது. நெசசிட்டி மாதிரி இருக்கு. ஆமாம், ஃபண்டமெண்டலாக இருக்குது. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கானா தெரியாது, ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸில் டெஃபினட்டாக இருக்குது. என் டிபார்ட்மெண்ட்டில் என் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் வந்து என்ன நல்லா வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் எனக்கு ஒர்க்கு கொடுக்குறதுமே வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக பார்த்துக்கிறாங்க. எதுவுமே வந்து இதை உன்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா எனக்கு தெரிலன்னு அவங்கக்கிட்ட என்னால் கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியுது. ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை பற்றி எனக்கு தெரியாதுன்னா கற்றுக்கோ. அதை கற்றுக்கிறதுக்கும் நான் எந்நேரம் போய் கேட்டாலுமே அவங்க எனக்கு ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எப்படி பண்ணணும், ஒரு ஏதாவது ஒரு பேசிக்ஸாக இருக்கட்டும் எனக்கு தெரிலன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும் போல் நம்ம ரொம்ப டம்பாக ஃபீல் பண்ணுறோம். அப்படியெல்லாம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரிட்டி நார்மல். நீ புதுசாக ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கோ ஒன்று நீ கொஞ்சம் கேப் விட்டு ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னா ஆப்வியஸாக மறந்துருக்கும். ஸோ அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப எனக்கு கிடைச்ச பெரிய வரம்னு நினைக்கலாம். எனக்கு ரொம்ப அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு சொல்லும்போது. ஐ ஃபீல் ஐ ஷுட் ஹவ் பீன் அ ஸ்டூடெண்ட் இன் டென்மார்க் அண்ட் என்ஜாய்ட் இட். பட் டு பி ஆனஸ்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ ஆனர்ட் டு ஆக்சுவலி ஃபீச்சர் இன் மை பாட்காஸ்ட். இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸை டெஃபினட்டாக யூ வில் ஹியர் இன் மை பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் ஃபார் பீயிங் ஆன் மை பாட்காஸ்ட். ஆடியன்ஸஸுக்கு ஆப்சல்யூட்லி லாட் ஆஃப் கோல்டன் நகெட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் அண்ட் ஐ விஷ் யூ ஹாவ் அ குட் ஃபியூச்சர் இன் டென்மார்க் அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் பி இன் குட் டச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இனிமேல் நிறையா பாட்காஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வருவீங்க. ப்ளஸ் டிஃப்ரெண்ட் பீப்புளோட கதைகளை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ. I'll keep that. தேங்க்யூ. மக்களே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த பாட்காஸ்டோட எய்ம் வந்து டு பில்ட் அ கம்யூனிட்டி, டு பில்ட் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் குட் ஷேர் த ஸ்டோரிஸ். உங்களுக்கு நல்ல ஸ்டோரி இருந்து டென்மார்க்கில் நீங்கள் சில விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா reach out to me and then we will figure out how we could share your story. And looking forward to yet another episode. But in the meantime, if you like this podcast, if you like these conversations, put a like, subscribe to my channel and surprise me with the subscribe button. So have a nice day wherever you are. Enjoy. Good luck.